ஸ்கைடெக் என்னடா திருப்பி உன்னோட கேரக்டர் எப்படா பழசாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஸ்டிங் டைம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறத விட எப்படிடா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஒன்றும் புரியலை. இதில் ஒரு அப்டேட் வந்துச்சு, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிற வெயிட் பண்ணுவேன். என்னென்னா நம்மளுக்கு ஆக்சுவலி அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் அப்டேட்டை டான்னு போட்டுட்டு என்னடான்னு பார்த்தா ப்ளக்கின் ஆப்லேயும் அப்டேட்டை போட்டுருங்க. அப்போ தான் 2 இதுலேயும் ஒர்க் ஆகும். ப்ளக்கின்னில் நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு கேரக்டரு ஒரு காரு, அதோட ஒரு 2 ஃப்ரெஷ்ஷாக நியூ இயருக்கு ஒரு அப்டேட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சூப்பர் ஹீரோ அப்டேட்டு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம அந்த ஆர்ஜிஎஸ் மோடை பார்த்துடலாமா? என்னென்னா முதல்ல ப்ளக்கின் அப்டேட் போட்டுருங்க, இந்தியன் பைக்ஸே அப்டேட் போட்டுருங்க. 2த்தையும் அப்டேட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி நம்ம ப்ளக்கின்குள்ளே வந்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மேட் வித் யுனைட்டி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இப்படி வரும். வெஹிக்கிளில் புதுசாக இந்த பன்னி மூஞ்சி போட்ட வண்டியையும் பிளேயர் மாடில் இந்த கேரக்டர், இந்த 2த்தையும் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா ப்ரெஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சைடில் பச்சை கலரில் வரும், இதை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆர்ஜிஎஸ் 2ல் உள்ளே போய் PM5 அந்த பிளேயர் மாடு கேரக்டர் போட்டிங்கன்னா, அதுவே சீட் கோட்னா சீட் கோடில் 21ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2த்துக்கும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வெளில வந்துட்டு 2வது தடவை உள்ளே போயிருந்தீங்கன்னா கேரக்டரே வந்துடும். வண்டிக்கு சீட் கோட் நம்பர் 21 போட்டிங்கன்னா அந்த அழகான பண்ணி மூஞ்சி போட்ட வண்டி வந்துடும். குழந்தை மூஞ்சி. ஆனால் அந்த பச்சை கலர் கோட் ஷூட் போட்டவனை தான் ட்ரை பண்ணி சரி ஓகே முதல்ல ஒரு வீடியோ போடலாமேன்னு போட்டால் இவன் வந்து நிற்கிறான் டிஃபால்ட்டு. எப்படா நீ வந்தேன்னு எனக்கும் ஒன்றும் இல்லை. சரி ஓகே தான் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி தான் கோளாறாக டிஃபால்ட் கேரக்டரே வந்துச்சா இல்லாட்டி என்னென்னு. ஆனால் காரும் ட்ரை பண்ணி பார்த்தா காரும் வர மாட்டேங்குது எனக்கு. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மேபி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கோளாறாக சுற்றிக்கிட்டு இருக்குது. சரி ஓகே வளவளன்னு பேசாமல் அப்டேட்குள்ளே போயிடலாம். என்னடா அப்டேட் எப்போ தான் வரையான்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்னது புதுசாக வந்த அப்டேட்டு. நான் இப்போ இனிமேல் சொல்ல போகிறது இனிமேல் வரப்போகிற அப்டேட்டு. முதல்ல நம்மளுக்கு ஏர்போர்ட்டில் இந்த சும்மா இப்போ பிக்சர் போடுறவனே சும்மா நிற்கிறதுல இந்த பிளேன்ஸ்லாம் நியூ இயருக்கு ஸ்பெஷலாக இதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஜாலி ஜும்காலான்னு நம்ம மஞ்சள் கலர் பிளேன் ஓட்டுற மாதிரி ஓட்டலாம். இப்போ அனதர் பிக்சர் இதை பார்த்துட்டு ஜாலியோ ஜிம்காலா அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அப்டேட் கொடுக்கல, இது வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை இன்னைக்கு நியூ இயருக்கு தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஹெலிகாப்டரையும் பிளேனையும் ஓட்டி போர் அடிச்சு போச்சு, கொஞ்சம் பெரிய பிளேனாக ஓட்டினா நல்லாயிருக்கும். அண்ட் 2வது ஹல்க். இப்போ நான் பிக்சரை போட்டுற பாருங்களேன், என்னடா ப்ளூ ஹல்கை காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ப்ளூ கலர் ஹல்க் கிடையாது, ஒரு பிக்சர். ஆர்ஜிஎஸ் நம்ம கலரில் RGB கலர் இருக்குங்கள, அதை நம்ம ஹல்குக்கு போட்டு ஜிங்கு ஜிக்கு ஜிக்குச்சா பச்சை கலராக மாறுவேன், பிங்க் கலராகவும் மாறுவேன், ரெட் கலராகவும் மாறுவேன் அப்படின்னு வித்தியாசமாக மாறலாம். அப்படியே நான் சொல்கிறது RGB கலர்னால் என்னடா அப்படின்னு சில பேருக்கு புரியாது. என்னன்னா இதுதான் இந்த மாதிரி நம்ம ஹல்க்கு கலர் வண்ணங்கள்லாம் மாறுவோம். ஏற்கனவே ஹல்க்கு இதுக்கு தான் நம்ம இதுக்கு கொஞ்சம் 1.1K வியூஸ் வந்துச்சு, இதுக்கு எவ்வளோ தான் வருதுன்னு பார்ப்போமே. சரி ஓகே காய்ஸ், அப்டேட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அந்த பிளேனோட சீட் கோடோட நாளைக்கு கொஞ்சம் ரோஸ்ட் டைம் பண்ணலாம், ரோஸ்டிங் டைம் நாளைக்கு. அதோட பிளேனோட சீட் கோடு இன்னும் ஸ்பெஷலாக நிறையா நியூ இயர் அப்டேட் வேறு வரப்போகுது. அதோட அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப், share, like.